நாங்கள் ஷிரடி போனது 21st November ஃப்ரைடே. அதனால அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இல்லை. அண்ட் அன்றைக்கி நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஃப்ளைட். பேபி இருக்கிறதுனால எங்களை சீனியர் சிட்டிசன் என்ட்ரியில் விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம். பேபி கூட ஒருத்தங்களை அலோவ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி மதர். ஸோ மதர் கூடயும் இன்னொரு கார்டியன் யாராச்சும் வரலாம். ஸோ நானும் அர்வியும் சேர்ந்து போயிட்டோம். உள்ள மொபைல்ஸ் அலோட் கிடையாது. ஸோ நீங்கள் எதே ரூமில் வைக்கலாம், இல்லைன்னா லாக்கரில் லாக் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேயே லாக்கர் இருக்குது. உள்ள பேபியை சாய்பாபா கிட்டேயே வச்சு கொடுத்தாங்க. இதுவே தேர்ஸ்டேவாக இருந்தால் இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. பிகாஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நீங்களும் போகிறதா இருந்தால் தேர்ஸ்டேஸ் ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். சாய்பாபா டெம்பிள் இருந்து கேட் நம்பர் 3 வழியாக எக்ஸிட் ஆனீங்கன்னா பக்கத்துலேயே துவாரகாமாயி அண்ட் சாவடி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கும். அதையும் மஸ்ட் விசிட், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஷிரடி வந்தால் அனதர் மஸ்ட் விசிட் பிளேஸ் சாய் தீர்த் தீம் பார்க். ஸோ இதுவுமே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். கிட்ஸ் கூட போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் ஃப்ளைட். ஸோ மார்னிங் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் ஃப்ளைட் ஏறும். இதுக்கப்புறம் எங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நிறைய சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ டின்னர் முடிச்சுட்டு எங்களோட டேவை முடிச்சிட்டோம்.